ஒரு அமைதியான நதி திடீரென்று ஒரு நீர் கல்லறையாக மாறியதை கற்பனை செய்து பாருங்கள். தீர்க்கப்படாத கொலைகள் திகிலுடன் எப்போதும் இணைக்கப்பட்ட ஒரு இடம் பச்சை நதியின் கதை இது. 1980களில் சியாட்டிலும் அது சுற்றியுள்ள பகுதிகளிலும் பயம் பரவியது. இளம் பெண்கள் காணாமல் போகத் தொடங்கினர். அவர்களின் உடல்கள் பச்சை நதியிலோ அல்லது அதற்கு அருகிலோ வீசப்பட்ட. காணாமல் போன பெண்கள் பற்றிய செய்திகள் நிரம்பியிருந்தன. காவல்துறை அதிகாரிகள் திணறினர். உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்தன. பாதிக்கப்படக்கூடியவர்களை வேட்டையாடிய இந்த அரக்கன் யார்? பச்சை நதி கொள்ளையாளி ஒரு பயங்கரமான புதிராக மாறினார். பச்சை நதி கொள்ளையாளி என்ற குளிர்ச்சியான பெயருக்கு பின்னால் மிகவும் சாதாரண மனிதர் இருந்தார். கேரி லியோ ரிட்வே. தொழிலால் ஒரு லாரி ஓவியர், ரிட்வே அன்றாட வாழ்க்கையின் பின்னணியில் கலந்தார். இருப்பினோ இயல்பான தோற்றத்துக்கு அடியில் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு இருள் மறைந்திருந்தது. ரிட்வேயின் வேட்டை மைதானம் பசிபிக் நெடுஞ்சாலத்துக்கு, அதன் லாரி நிறுத்தங்கும் மலிவான விடுதிகள். ஓடிப்போனவர்கள், விபச்சாரிகள் மற்றும் போத பழக்கத்துக்கு அடிமையானவர்களை அவர் குறிவைத்தார். பணம் அல்லது போத பொருள் என்ற வாக்குறுதிகளை அளித்து அவர்களை அவர் அடிக்கடி கவர்ந்திழுத்தார். பச்சை நதி கொலையாளியின் குற்றங்கள் ஏராளமானவை. அவர் தனது பாதிக்கப்பட்டவர்களை அடிக்கடி அவர்களின் சொந்த ஆடைகளால் கழட்டி கொண்டார். மேலும் அவர்களின் உடல்களை குப்பை போல தூக்கி எறிந்தார். ரிட்வே தனது குற்றங்களில் மிகவும் கவனமாயிருந்தார். கண்டுபிடிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் அடிக்கடி குப்பை கொட்டும் இடங்களுக்கு திரும்பி ஓடகளை நகற்றுவார் அல்லது அவற்றை இலகளால் மூடிவிடுவார். சில சமயங்களில் அவர் தனது பாதிக்கப்பட்டவரின் உடல்களை பொருட்களை செருவார். அவர் சில குற்ற காட்சிகளில் DNA ஆதாரங்களை விட்டு சென்றார். பசுமை நதி பனிக்குழு ஆதாரங்களை திரட்டியது. பிரிவு 4 குணமாகாதவர்க பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பங்கள் மற்றும் பயத்தில் ஒரு சமூகம். பச்சை நதி கொலையாளியின் குற்றங்களின் தாக்கம் பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி நீண்டது. அவர்களின் மகள்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்களை இழந்ததால் குடும்பங்கள் சிதைந்தன. அவர்களின் வாழ்க்கை மீள முடியாமல் மாறியது. காணாமல் போனது மற்றும் கொலைகள், குறிப்பாக தெருக்களிலோ அல்லது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளோ வாழும் பெண்கள் மத்தியில் பயத்தின் சூழலை உருவாக்கியது. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் பாதிப்பு மற்றும் அவர்களை பாதுகாக்க தவறிய பலவீனமான அமைப்புகளை பச்சை நதி வழக்கு எடுத்து காட்டியது. பாதிக்கப்பட்டவர்களில் பலர் கடினமான வாழ்க்கையை நடத்தி வந்தனர். அவர்களின் குடும்பங்களில் இருந்து பிரிந்து வாழ்ந்தனர் அல்லது போத பழக்கத்துடன் போராடினர். அவர்கள் காணாமல் போனது பெரும்பாலும் பல நாட்களாக கவனிக்கப்படாமல் போனது. ஒரு காணாமல் போன நபரின் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் விலை மதிப்பற்ற நேரம் வீண்டிக்கப்பட்டது. பச்சை நதி படுகொலைகள் சியாட்டில் பகுதியில் ஒரு நீங்காத அடையாளத்தை ஏற்படுத்தின. எந்த ஒரு சமூகத்தின் மேற்பரப்புக்கும் கீழே இருள் மறைந்திருக்கக்கூடும் என்பதற்கும் நம்மிடையே மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை நினைவில் வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதையும் அவர் ஒரு ஞாபகப்படுத்தினர். பிரிவு நீதி ஆனால் மூடப்படாத வழக்கு கேரி ரிட்வே பிடிப்பட்டு மற்றும் விசாரணை. 2001 தொழில்நுட்ப முன்னேற்றம் புலனாய்வாளர்கள் காத்திருந்த வழக்கில் ஒரு திருப்புமுனையை வழங்கியது. DNA சோதனையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை மிகவும் துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய அனுமதித்தன. முடிவுகள் நேரடியாக கேரி ரிட்வேவை சுட்டிக்காட்டின. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு பச்சை நதி கொலைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டார். மறுக்க முடியாத DNA ஆதாரங்கள் மற்றும் மரண தண்டனை என்பதால் ரிட்வே அரசு வழக்கறிஞர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். தனது பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் இருக்கும் இடங்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கும் தனது குற்றங்களை ஒப்புக்கொள்வதற்கும் பதிலாக அவரது உயிர் காப்பாற்றப்படும். ரிட்வே 48 பெண்களை கொன்னதாக ஒப்புக்கிட்டார். இருப்பினும் அவரது பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை தெரியவில்லை. தண்டனை குறைப்பு இல்லாமல் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவரது தண்டனை ஒரு நீதியை நிறைவேற்றியது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்கள் அனுபவித்த வலி மற்றும் இழப்பை அது ஒருபோதும் அழிக்க முடியாது.